வேதபாரகன். வேதபாரகன் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள வேதபாரகர்கள் சொன்னா, அவர்கள் தங்களை வசனத்தை அதிகமாக அறிந்தவர்கள், வசனத்தின்படி வாழ கற்றுக்கொண்டவர்கள். வேதபாரகனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, வேதத்தை அதிகமா அறிஞ்சுகிறது. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஆதாரம் கேட்பான். அது எப்படி முடியும்னு கேட்பான். அது சாத்தியமா, அதை நடைமுறைப்படுத்தலாமா? அப்படி நடைமுறைப்படுத்த முடியும்னா அதை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி என்ன செய்வான்? காட்டுவான். அவ்வளவு ஆழமா வசனத்தின்படி உள்ள வாழ்க்கையில தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேர்ந்த வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே அவன் தேறின வேதபாரகனாய் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் ஃபுல்லா அவனுக்கு அத்துப்படி, ஆகமங்கள் எல்லாமே அவனுக்கு அத்துப்படியானது. பிரமாணங்கள்லாம் நூக்கன் கார்னர் போயிட்டு வந்துருவான். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய வேதத்தை, அந்த வேதபாரகனுடைய தன்மை என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தை ஆராயிறது, அடுத்து அதன்படி செய்கிறது, அடுத்து கட்டளைகளை நீதி நியாயங்களை உபதேசித்தல். தன் இருதயத்தை வசனத்துக்கு ஏற்றவனமா பக்குவப்படுத்தி வச்சிருப்பான். இவன் தான் யாரு? வேதபாரகன். இதான் பழைய ஏற்பாட்டில் தேவன் எதிர்பார்த்த தன்மையும் அதுதான். அவனை ராஜாவே அவனை வேதபாரகனாதான் அங்கீகரிச்சு வச்சிருந்தான். அவனுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து வச்சிருந்தான். அதனால வேதபாரகர்களாக நாம் மாற வேண்டியது அவசியம். ஆனா புதிய ஏற்பாட்டில் உள்ளதான வேதபாரகர்கள் அப்படி அல்ல. அவங்க இயேசுவை சிலுவையில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அரைஞ்சிட்டாங்க. நாமும் நல்ல வேதபாரகர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்க வேண்டியது அவசியம். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை, வேத வாக்கியங்கள் இப்படிப்பட்டதா இருக்கிறதா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள். வேதத்தை ஆராய 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 நம்முடைய ஜீவியத்தில் நற்குணங்கள் உண்டாகிக்கொண்டே இருக்கும். இதைத்தான் தாவீது சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருக்கவும் உம்முடைய சமூகத்தில் ஆராய்ச்சி செய்யவும் நான் என்ன செய்கிறேன்? நாடுகிறேன். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல அவருடைய கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆராய்ச்சி செய்யவும் நான் விரும்பினேன். என்னத்தை ஆராய்ச்சி பண்றது? கர்த்தருடைய ஆலயத்தில் வேத வசனத்தை தான். நமக்கு அதுதான். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு. இப்படிதான் வேதபாரகனை குறித்த நல்ல நோக்கம். நாமும் நம்ம எல்லாருமே வேதபாரகர்களாக வாழ வேண்டும். ஆராய்ச்சி பண்ணி அதன்படி ஜீவித்தல். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் கூடியவர்கள் வேதபாரகர். அப்ப ஆனா இங்க வந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வேதபாரகர்னு பேர் வச்சுக்கிட்டு அது ஒரு காலேஜ் பாடம் மாதிரி ஆயிடுச்சு. வேதத்தை உட்காந்து படிக்கிறது. நேற்று கூட ஒரு இடத்துல ஒரு போர்டு பார்த்தேன், புதிய உடன்படிக்கை வேதாகம பள்ளி, நியூ கவர்னன்ட் பைபிள் ஸ்கூல், இப்படிலாம் வச்சு நடத்துறாங்க. இன்னைக்கு பைபிள் காலேஜ்லாம் என்ன செய்யுது இருக்கு. ஆனா நம்முடைய ஜீவியத்தில் இந்த வேதபாரகர் தான் இயேசுவை சிலுவையில அறைந்தார். மத்தேயு 16:21 இயேசு தன்னுடைய மரணத்தை பத்தி பேசும் பொழுது, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு. பாத்தீங்களா?
வேதபாரகரால் அவர் சிலுவையில் அறையப்படுகிறார், கொலை செய்யப்படுகிறார். அப்ப இந்த வேதபாரகருடைய நிலவரம் மாறிடுச்சு. நமக்கு எல்லாருக்கும் சத்தியம் தெரியுது, ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். நான் வேதபாரகனை பத்தி ஒரு 10-12 பாயிண்ட் சொல்றேன். வேதபாரகன் நமக்குள்ள இந்த தன்மைகள் இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். இந்த வேதபாரகனை பத்தி பழைய ஏற்பாட்டில் பேசும் பொழுது எரேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். தப்பா சொல்லிட்டேனா? நான் என்ன சொன்னேன்? கரெக்ட் தானே சொன்னேன்? எரேமியா 8:8 தானே வாசிச்சது? நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்கிறதுபடி மெய்யாகவே இதோ வேதபாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. வேதபாரகரின் கள்ள எழுத்தாணி. இங்க வேதபாரகன் கையில அவங்கள பத்தி சொல்லியிருக்கு, நான் ஞானிகள், கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று அவங்க சொல்றாங்க, கரெக்ட். ஆனா அதை அபத்தமாக்குறது எது? வேதபாரகருடைய கள்ள எழுத்தாணி. அப்படின்னா என்னது? பேனா முனை, கத்தி முனை செய்யாததை எது செய்யும்? உலகத்தில் சொல்லுவான், கத்தி முனை வாழ்முனை செய்யாததை எது செய்யும்? பேனா முனை செய்யும் சொல்லுவான். எழுத்து கொல்லும். கள்ள கையெழுத்து போடுறீங்களா? கள்ள கையெழுத்து போடுறீங்களா? கள்ள கணக்கு எழுதுறீங்களா? ஐடி, இன்கம் டாக்ஸுக்காக, சேல் டாக்ஸுக்காக, கமர்ஷியல் டாக்ஸுக்காக, மீட்டர் மாறி ஓடுறதுக்காக கள்ளத்தனமா ஏதாவது பண்றோமா? சொல்லுங்க. வீட்டில் கணக்கை தப்பா எழுதி வைக்கிறோமா? இதுக்கு செலவழிச்சுட்டு அதுக்கு எழுதி வச்சு, அதுக்கு செலவழிச்சு இதுக்கு எழுதி வச்சு பண்றோமா? வேதபாரகருடைய கள்ள எழுத்தாணி. ஒரு உக்ரானக்காரன்ட்ட கேட்டாங்க, நீ சரியா கணக்கு கொடுக்கலன்னு கேள்விப்படுறேனே, உன்னை நான் விசாரிக்க வர்றேன், நான் விசாரிக்கும் போது சரியில்லைன்னா உன்னை நெஞ்சிருவேன், தள்ளிடுவேன்னு சொன்னான். உடனே அவன் ஓடி போய் சொன்னான், 100 வாங்கினவன்ட்டெல்லாம் எவ்வளவு எழுதுனா? 80 வாங்கு. டக்குன்னு வாங்கி மாத்தி எழுதுனா. அதே மாதிரி இருக்கா? கள்ள கையெழுத்து போடுறீங்களா? வேதபாரகருடைய கள்ள எழுத்தாணி வேலை செய்தா? ஒரு 10 பைசா கூட கணக்கில் என்ன செய்யக்கூடாது? நாம் கள்ளத்தனமா செய்யக்கூடாது. ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்தணும். தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தாதவன் ராயனுக்குரியதை செலுத்த மாட்டான். ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்தாதவன் தேவனுக்குரியதை செலுத்த மாட்டான். கள்ள எழுத்தாணி. இந்த அனனியாவும் செப்பிராவும் 2 பேரும் காணிக்கை எழுதுனாங்க பாருங்க. 2 பேரும் ஒரு கவர்ல எழுதி வீடை விற்ற பணம். அதுதான் நம்ம எல்லாம் வேதபாரகர்கள். எழுதுறீங்களா? தப்பா 10 ரூபாய் கூட நீ மாத்தி கள்ளக்கணக்கு எழுதுனா அதுக்கும் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் நீ அநேகத்தில் உண்மையா இருப்பாய். அது சின்ன காரியம் தானே. ஒரு சிலர்லாம் வீட்டில் புருஷன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துக்குவாங்க. கேட்டா எங்க வீட்டுக்காரர் காசுமாங்க. அவனை கேட்டா திருடி எடுத்துட்டாமா. ஆக்சுவலா அது ஒரு வகை திருடு. தெரியாம எடுக்கிறது எல்லாமே இதுதான், குற்றம் தானே. நீங்க வீட்டில் நீங்க 10 ரூபா வச்சிருக்கீங்க, உங்க பிள்ளை எடுத்துட்டு போயிட்டான், சரிண்ணா விடுறீங்க, அவனை கூப்பிட்டு ஏன் எடுத்த, எதுக்கு எடுத்த என்று சொல்லாம எடுக்கலாமா? போட்டு 4 அடி அடிக்கிறீங்க. அப்ப என்னது? அது ஒரு குற்றம் உங்களுடைய பார்வையில. அப்ப தேவனுடைய பார்வையில கள்ள எழுத்தாணி இருக்கா? சரி, இப்ப நான் செஞ்சதில்லை. அப்படி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால செஞ்சிருக்கேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? நான் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ராக்ரஸ் கார்டில் கையெழுத்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல அப்படி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பண்ணிருக்கீங்களா? வேதபாரகருடைய
சொத்தையே மாத்தி எழுதிடுறான். அங்கங்க மாத்தி கீத்தி எழுதி கையெழுத்த போட்டு க்ளோஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. நம்ம ஆளுங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்க ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. வேதபாரகருடைய கள்ள எழுத்தாணி பைபிளையே அபத்தமாக்குகிறது. கள்ளத்தனமான கையெழுத்துக்கள் இருக்கா யோசிச்சு பாருங்க. வேலை ஸ்தலங்களில அவங்க எழுத சொல்லுவாங்க, அவங்க நாங்க சொல்றதை இங்க செய்யுங்க அப்படிம்பாங்க. அதனால எத்தனை பேர் வேலையை விட்டு வந்திருக்காங்க தெரியுமா? நல்ல விசுவாசிகள் கள்ளக்கணக்கு எழுத சொல்றான், வேண்டாம் இந்த வேலையே வேண்டாம்னு நினைஞ்சிருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. ரெண்டாவது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால். வேதபாரகருடைய போதகங்கிறது இந்த பூசி மெழுகி பேசுறது, ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி மனுஷனை நாடி போதிக்கிறது, மனுஷனை பிரியப்படுத்துகிற போதகம். இயேசு கிறிஸ்துனுடைய போதகம் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய போதகம் எப்படிப்பட்டது? அதிகாரம் உடையது. வெட்டு 1 துண்டு 2 தான், இல்லைன்னா துண்டு 7 8 கூட விழுந்துடும். ஆண்டவருடைய போதகம் பயங்கர ஷார்ப்பா இருக்கும். வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆனா இவங்க போதகம் எப்படின்னா அப்படி இல்லை, அப்படியே அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போறது. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேல் பூச்சாய் பூசுகிறார். பரவாயில்ல, இதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு, இதெல்லாம் சகஜம்தான், அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லா தப்பு பண்ணிட்டு எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியாம என்ன நடக்குது இந்த பூமியில? அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறார். அவர் கண்ணுக்கு ஒண்ணுமே மறைவு கிடையாது. ஆனா இவங்க இந்த வேதபாரகர் எப்படி பிரசங்கம் பண்ணுவான்னா, அப்படியே ஜனத்தை நயவசனிப்பு. ஜனம் பாக்கெட் ஆகணும், அவ்வளவுதான். தாம் பாக்கெட் நிறையணும், ஜனம் தாம் பாக்கெட்ல வரணும், தாம் பாக்கெட் நிறைஞ்சிடணும். இதுதான் அவன் பிரசங்கம். அவனுடைய கண்டி அவனை தவற சுட்டி காட்டி என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். பேசினா போயிடுவானே, அவனுடைய பிரசங்கம். ஆனா யோவான் ஸ்நானகன் எப்படி பிரசங்கம் பண்ணா? நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது குற்றம். யார்கிட்ட போய் சொன்னா? ஏரோதுட்ட போய் சொன்னான். நீ உன் தம்பி மனைவியை வச்சிருக்கிற, பிலிப்போட ஒய்ஃப, அது தவறு, அது தெய்வீகம் அல்ல. நீ எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் தவறு தவறு தானா. அவனுடைய போதகம் வித்தியாசம். இயேசு கிறிஸ்துனுடைய போதகம் அதிகாரமுடைய போதகம். ஆனா வேதபாரருடைய போதகம் அப்படியே பூசி மெழுகி, பரவாயில்ல பரவாயில்ல, கர்த்தர் மன்னிச்சிடுவாரு, கர்த்தர் அட்ஜஸ்ட் பண்ணிடுவார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. காசுக்கு பிரசங்கம். நான் இதுவரைக்கும் காசுக்கு பிரசங்கம் பண்ணதே கிடையாது. விட்டா நின்னா நில்லு, ஓடுனா ஓடு ஓடு, ஓடிட்டே இரு, வந்தா வா, உனக்கு ஆண்டவருக்கு உள்ளது. நான் உன்னை கூட்டு வரல, தெய்வம் கொண்டு வந்தாரு. இந்த சத்தியத்தில் நிக்கணும்னு ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா என்ன செய்ய? நெல்லு, இல்ல போயிட்டே இரு. அது முதற்கொண்டு அவரை விட்டு அநேகர் பின்வாங்கி போனார்கள். கடினமான உபதேசம் சொல்லிட்டு ஒரு குரூப் இணைஞ்சிருச்சு. யோவான் 6:66 போயிடுச்சு. அதை பத்திலாம் கவலை கிடையாது. அப்ப இயேசு சொன்னாரு, நீங்களும் போறதா இருந்தா என்ன செய்ய? ஓடு. 12 வரையும் கூப்பிட்டாரு. நீயும் போறியா? ஓடுனார். அப்பதான் பேதுரு சொன்னா, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் எங்கே போவோம்? பிரசங்கம் ஒரு சிலருக்கு அப்படி சாஃப்டா இருக்கணும்னு பாக்குறாங்க. இந்த நாகமான் சொன்னான், நாகமான் குஷ்டரோகி, இவன் சுகமாகிறதுக்கு வந்திருக்கான். வந்தா தீர்க்கதரிசி என்ன சொன்னா, நீ போய் யோர்தான்ல 7 தடவை முழுகிட்டு போன்னு. இவன் சொல்றான், நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், நான் ஒரு படை தளபதி. இவன் வந்து அந்த இடத்தை தொட்டு தடவி என்னை சோமாக்கி விடுவான்னு நினைச்சான். எப்படி ஆசை பார்த்தீங்களா? தான் குஷ்டரோகத்தை அவன் தொட்டு குணமாக்கி விடணுமா? இப்படிதான் அநேகருக்கு பிரசங்கங்கள்லாம் ரொம்ப அப்படி ஸ்வீட்டா இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும், ஸ்வீட்டா இருக்கணும். யாருக்கு பிரசங்கம்? ஆபரேஷன்ல போய் எங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை பாக்குறது? ஐசி வார்டுக்குள்ள போன பிறகு, ஆபரேஷன் தியேட்டர்ல போன பிறகு கிழிச்சு திருக்கி அது வாட்டுக்கு துண்டு துண்டாக்கிடுவான். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போன பிறகு போதக சிக்ஷை ஜீவ
வழி. போதகத்துல சிக்ஷை இல்லைன்னு சொன்னா அந்த போதகம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகுது. போதகத்துல சிக்ஷை இருக்குதுன்னா உன்னை பரலோகத்துக்கு இழுக்குதுன்னு அர்த்தம். வேதபாரகனுடைய போதகம் அதிகாரம் கிடையாது. அதிகாரம் பண்ணா ஓடிடுவான். அதனால அப்படியே தடவி தடவி போறது, பட்டர் போடுறது. நம்ம பட்டர் போடுறது இல்லை, காரமா போடுறோம், பெப்பர் அடிக்கிறோம், அப்படி சொல்லுன்னு பிடிக்கும். அவங்களுக்கு எந்த பிரசங்கம் பிடிக்கும்? ரெண்டும் பிடிக்குமா? நம்ம ஆளுங்க மதில் மேல் பூனை தான். இதுவும் வேணும் அதுவும் வேணும். வேதபாரகனுடைய போதகங்கள் சூடு சொர்ணம் இல்லாம, ஒண்ணுமே இல்லாம, ஹல்லேலூயா ஹல்லேலூயா மன தவிர ஒண்ணுமே இருக்காது. சும்மா இந்த ஆராதனை, ஆராதிப்போம் வாங்க ஹல்லேலூயா, ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஒரு 3 ஹல்லேலூயா, இந்த வேலையெல்லாம் இங்கே ஆகாது. கேட்டா அது உள்ளத்துல போகணும். அது கணுக்களையும் எலும்புகளையும் ஊன்களையும் பிரிக்கும். எபிரேயர் 2ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அது எப்படி? கணுக்கள் ஊனை பிரிக்கத்தக்க உருவ குத்துறது. கேட்கும் பொழுதே கொழுந்து விட்டு எரியணும். அந்த எம்மாவூர் சீசர்கள் துக்கத்தோட போய்கிட்டு இருந்தா கூட முடிஞ்ச உடனே சொல்றாங்க, கேட்கும் போதே அந்த வார்த்தையை கேட்கும் போதே இருதயத்தில் என்ன இருந்துச்சு? கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றான். அந்த அளவு இருக்கணும் பிரசங்கம். நீங்களும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பூசி மொழிக்கு பேசக்கூடாது, கரெக்டா பேசணும். மழுங்கன கத்தியை வச்சுட்டு சுத்தக்கூடாது. பட்டயம் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கணும். அவனுடைய போதனைகள் ஒரு சரியல்ல. அவனுடைய போதனைகள் வழுவி போகிற போதனைகள், கள்ள எழுத்தாணி. மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வேதபாரகனுடைய நீதி பரலோகத்துக்கு போகாது. நாம அந்த நீதியை வச்சுக்கிட்டு நம்ம இங்க இருந்தோம்னு சொன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால். வேதபாரகம் பரிசேயனுக்கெல்லாம் ஒரு நீதி இருக்கு. அது என்னன்னா, வெறும் தசமபாகம் கொடுக்கறது தான் அவனுக்கு முக்கியம். ஊர்ல எல்லாம் சண்டையை போட்டுட்டு இஷ்டத்துக்கு சுத்துவான். ஆனா அவனுக்கு மெயின் என்னது? எதை கொடுத்துடணும்? தசமபாகம் கொடுத்துடணும். தான் ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பைபிள் படிச்சிருவான். 1. 2வது, வாரத்தில் 2 தரம் நெஞ்சிருவான், உபவாசம் எடுத்துருவான். அவ்வளவுதான். 3வது, தசமபாகம் கொடுத்துருவான். வேற ஒன்றும் அவனுக்கு கிடையாது. ஒரு ஜெபம், ஒரு உபவாசம், ஒரு தசமபாகம், இதுதான். எங்க வீட்டுக்காரர் நல்ல ஜெபம் பண்ணுவார். அவ்வளவுதான். காலையில் எந்திரிச்ச உடனே இப்போ ஒரு பைபிள் ரீடிங்கோ ஒரு கொஞ்ச நேரம் ஜெபமோ தசமபாகம் கொடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாமா? வாரத்தில் உபவாசம் 1 2 எடுத்துட்டா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் இந்த பரிசேயனை பாருங்க, 12ஆம் வசனம். லூக்கா 18:12. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். வாரத்தில் 2 தரம் உபவாசம் எடுக்கிறானா, சம்பாத்தியத்துல எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறானா. ஆனா இங்க பைபிள்ல மத்தேயு 5:20 சொல்லுது, உங்களுடைய நீதி இவர்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமா இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பாயிண்ட் இருக்குங்க. ஒன்னு தசமபாகம், மற்றொன்று என்னது? உபவாசம். இந்த ரெண்டையும் இவங்களை விட அதிகமா இராவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 தரம் உபவாசம் எடுத்தவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். அதை காட்டிலும் அதிகமா எடுத்தவன் தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். 1. தசமபாகம் கொடுத்தவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். உங்களை நீதி அதை விட அதிகமா இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்ப இப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்கிறோம்? தசமபாகம் பழைய ஏற்பாட்டில் சொல்லி முடிஞ்சிருச்சு. புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்தை விட அதிகமா உன்னுடைய உற்சாகமா நீ எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளவு கொடுக்கலாம்.
மறுபடியும் வாசிங்க, மத்தேயு 5:20 வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தசம பாகத்தை காட்டிலும் அதிகமா என்ன செய்யணும்? காணிக்க கொடுக்கணும். பழைய ஏற்பாடு தான் டைத்து, புதிய ஏற்பாட்டில் அதை விட ஜாஸ்தியா கொடுக்கணும். வீட்டில் சீரகம் வந்தா கூட சீரகத்தில் தசமம் கொடுப்பாங்க. அப்படி பெண்டிகாஸ்ல இருந்துச்சு தெரியுமா? இப்ப சுத்தமா கிடையாது. இப்ப இவங்க ஃபெய்த்தமில் ஃபுல்லா வாங்கி போட்டுறாங்களா, நீ காசாவே கொடுத்துரு, அடே மூளைய பாருங்க. இப்ப அதனால எல்லாரும் எதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க? முந்தைய அரிசி தீட்டு வருவாங்க, பாத்திருக்கீங்களா? பைபிள்ல இருக்கு, மத்தேயுல. சீரகம், வெந்தயம், ஒத்தலாம், இவைகளெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க? தசம பாகத்தை நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தீங்க. இப்ப நம்ம அதெல்லாம் என்ன செய்யறது இல்ல, கொண்டு வரல. பிடி அரிசின்னு சொல்லுவாங்க, டெய்லி அந்த அரிசியில இருந்து என்ன செய்வாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. கேட்டா அது அந்த அரிசி குவாலிட்டியா இல்லையா? அவன் விசுவாசி ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவான்னா, அப்ப அதுலதான் அவன் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அவனை போய் பொன்னி அரிசி வாங்கிட்டு வான்னு சொன்னா எப்படி? அவனே சோத்துக்கு வழி இல்லாம ரேஷன்ல சாப்பிட்டுட்டு இருக்கான். இது நம்ம ஆளுங்க இப்படி தவறான உபதேசங்கள் சொல்லி தப்பு. இன்னொரு நாள் ஒரு விசுவாசி வந்தாரு. அவர் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தாரா, அந்த இடம் வித்துருச்சு. அப்போ அந்த இடம் வாங்கும் போது ஏதோ ஒரு இடத்த விட்டு வாங்கியிருக்காங்க, அதுல தசமம் கொடுத்துருக்காங்க. இப்ப வித்ததுல தசமம் பாகம்னு தூக்கிட்டு வந்தார். எதுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய நீதி வேதபாரர்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க. வீட்டில் போய் உட்காந்து பாருங்க, என்னெல்லாம் ஏமாத்திருக்கோம், என்னெல்லாம் கணக்கு மிஸ் ஆயிருக்குன்னு எல்லாம் கிளியர் பண்ணுங்க. சுத்திரிப்பு கூட்டத்தோடு உங்க அக்கௌண்ட் ஆண்டவரோட என்ன செய்யுங்க, கிளியர் பண்ண வேண்டியது அவசியம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 5ஆம். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். பாரம்பரியத்தை மீறுகிறாங்கன்னு வேதபாரகர்கள் குற்றஞ்சாட்டுறாங்க. வேதபாரகனுக்கு மெயின் சத்தியம் அல்ல, என்னது? பாரம்பரியம், ட்ரெடிஷன். நீங்க இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்ட பிறகு பாரம்பரியத்தையே பிடிச்சிட்டு அலையக்கூடாது. சிபிஎம்முக்குன்னு பாரம்பரியமே கிடையாது. மற்ற சபைகளில் மற்ற மார்க்கங்களில் தான் இந்த பாரம்பரியம். நேற்று யாரோ சொன்னாங்க, வாஸ்துப்படி தான் வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவங்க சொல்லிருக்காங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு வாஸ்து கிடையாது. ஐயா, சாலமோனே வாஸ்துப்படி தான் தேவாலயமே கட்டினான். எப்படி? சாலமோனே வாஸ்து சாஸ்திரப்படி தான் எதை கட்டினானா? தேவாலயம் கட்டினான். பாரு, இதுக்கு நேருக்கு நேராக, அதுக்கு அதற்காக. அப்படிலாம் ஆண்டவரே அப்படித்தான் சொன்னாரு. வாஸ்து சாஸ்திரம் வந்ததே எங்க இருந்தா வந்துச்சுங்கிறான் கடைசியில. அன்னைக்கு ஒருத்தன் இந்து சொல்றான், வாஸ்து சாஸ்திரத்தினுடைய மூலமே இதுதான், பைபிள் தான். ஒரே போடா. எப்படி இருக்கும்? 8:19. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இந்த வேதபாரகனை பார்த்து சொல்றாரு, நீர் வேதபாரகன் இயேசுட்ட சொல்றான், நீர் எங்க போனாலும் பின்பற்றி வருவேன். உடனே அவரு சொன்னாரு, எப்பா நரிகளுக்கு குழிகள் இருக்கு, அதான் அதோட அவன் ஓடினவன் தான், கிட்டே வரல. எப்படி இருக்கும்? அவனுக்கு பரலோகம் போகணும்னு ஆசை, ஆனா சுகபோகத்தை விடுறதுக்கு என்ன கிடையாது, ஆசை கிடையாது. இதே அனுபவத்தை இன்னொரு இடத்துல வாசிங்க. அவன் போய்விட்டான். கர்த்தர் கொடுத்ததெல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? மத்தேயு 16:21 வருவோம். ஃபர்ஸ்ட் வாசிச்ச வசனம். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு. வேதபாரகரால அவர் என்ன செஞ்சாரா? பல பாடுகள். 1-2 பாடுகள் அல்ல, பல பாடுகள். யாரால பட்டாரு?
இந்த கூட்டத்தால பட்டார். நாம மற்றவங்களை பாடுபடுத்துறவங்களா இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்களா இருக்கணுமே தவிர பாடு படுத்துறவங்களா இருக்கக்கூடாது. இயேசுவை பல பாடுகளுக்குள்ள கொண்டு போனவங்க யாருதான்? இந்த வேதபாரகர் கூட்டம். நாம மற்றவங்களை பாடுபடுத்தக்கூடாது. அதாவது ஒரு சிலர்லாம் எப்படி தெரியுமா, இப்போ உள்ள டீமே இந்த பழைய காலத்து ஆளுங்க, இது அடுத்த ஜெனரேஷன். அவங்களுக்கு அந்த காலத்துல இந்த வசதி, இந்த வாய்ப்பு, சூழ்நிலை கிடையாது. ஆனா இப்போ இவங்க மருமகள், இவங்க பிள்ளைங்க, பேத்திகள் எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஜெனரேஷன். இப்போ உள்ள கல்ச்சர் மாறிடுச்சு. ஆனாலும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவன் நேத்து வந்துட்டு நல்லா இருக்காளே அப்படின்ட்டு இவங்க எங்க இழுக்கிறது? அந்த பழைய ஸ்டைலை பிடிச்சி இழுக்கிறது உள்ள. நாங்க அப்படி இருந்தோம், நீ இப்படி இருந்தோம், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த காலம் வேற. அந்த காலத்துல ரோடு இல்ல, நீ கார்ல போக முடியும், நடந்தான் போனோம். இப்ப அவன் பிளைட்ல போயிட்டு இருக்கான். பிளைட்ல எப்படி போறது, அப்படி இப்படி கார்ல எல்லாம் எடுக்கக்கூடாது, வண்டியில எல்லாம் போக முடியாது. இது இந்த பழைய ஊழியக்காரங்கள கூட பழைய ஆளுங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்கள் நடந்தே போனோம். கரெக்டு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அன்னைக்கு அதுதான் இருந்துச்சு. இன்னைக்கு நடந்தே போனா விசுவாசிலாம் போயிடுவான், 3 நாள் ஆகும். அன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு டைம் தான், காலம் பொன் போன்றது. டைம் ஒவ்வொரு செகண்டையும் அவன் எவ்வளவு ஃபாஸ்ட்ல யூஸ் பண்ணி வேலை இருக்கு, செஞ்சுதான். நம்ம மோசையின் ஆசனத்தில் போய் உட்காரக்கூடாது. மோசையின் வேதபாரகர்கள் போய் எங்க போய் உட்காந்துக்கிட்டாங்களா? மோசையின் ஆசனங்கள்ல உட்காந்துக்கிட்டு ஆளுகை செய்யறது. சபையில கூட பெரிய இடத்துல போய் உட்காந்துக்கிறது, அங்க போய் உட்காந்துக்கிறது. நமக்கு மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கவே கூடாது. இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார், மனித சாயலானார், சுத்தமா வெறுத்துட்டார். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். ஒரு சிலர்லாம் ஊழியக்காரங்க மத்தியில உட்கார்றதே கிடையாது. அப்படிலாம் பழகிருக்காங்க. மோசையின் ஆசனங்கள் அது அதிகாரத்தை காண்பிக்கிறது, மதிப்பு மரியாதையை எதிர்பார்ப்பதை காண்பிக்கிறது. மத்தேயு 23, 13, 14, 15 3 வசனம் பாருங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. ஐயோ. அடுத்த வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. ஏன்னா எல்லாமே ஐயோ தான். வேதபாரகனை பார்த்து நல்லது, உண்மை உத்தமமான ஊழியக்காரன் சொல்ற அந்த ஸ்கீமே கிடையாது. என்னதான் அது ஃபுல்லாவே இருக்கு. அந்த வசனம் அந்த அதிகாரத்துல அதிகமா சொல்றார், வரிசையா சொல்றார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் ஐயோ தான். 13ல ஒரு ஐயோ, 14ல ஒரு ஐயோ, 15ல ஒரு ஐயோ, அடுத்து 25ல ஒரு ஐயோ, 27ல ஒரு ஐயோ, 29ல ஐயோ. வரிசையா ஐயோ தான். முடிஞ்சு போச்சாம, சாப்டரே க்ளோஸ் ஆகும். வேதபாரம். காரணம் என்ன? இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏன் ஐயோன்னு சொன்னாரு? பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறாரு. பரலோக ராஜ்யத்தை பத்திய ஒரு வெளிப்படுத்தலே மற்றவங்களுக்கு இல்லாம ஆக்கிடுறாங்க. இவங்க பண்றதை பார்த்த உடனே அவன் பரலோகம் எங்க, இவன் எங்க அப்போ போறான் பரலோகம், அப்படித்தான் சொல்லுவான். 14ஆம் வசனத்துல பார்வைக்காக ஜெபம் பண்றது. ஒரு சிலர்லாம் ஜெபம் பண்ணா, ஐயோ இயேசுவே, நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சா இவங்க அதே பிரசங்கத்தை திருப்பி ஒரு 1/4 மணி நேரம் ரிவர்ஸ் போகுது. அப்படிலாம் போகணும்னு அவசியம் இல்லை. டான் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் பளிச்சுன்னு அடிக்கணும். அப்படி அடிக்கிற அடியிலே நெத்தி அடி அடிச்ச மாதிரி அடிக்கணும். கோலியாத்திட்ட போய் கையில ஏறி காலில் ஏறி சண்டையை போட்டு போயின்னு வெட்டலாம் வேண்டாம். ஒரே அடி எங்க அடிச்சா போதும்? நெத்தியில அடிச்சா போதும், பளிச்சுன்னு. ஒரு சிலர் ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெல்லும் கிடையாது, பிரேக்கும் கிடையாது. டிஎல் மூடி ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணாராம். பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு ஆவியில் ஏவப்பட்டவர்கள் ஜெபம் பண்ணுங்கன்னா ஒரு ஆள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானா. ஜெபம் பண்ணா போகுது போகுது போகுது. இந்த பிரசங்கத்தை அப்படியே அவன் ரிப்பீட் பண்றான். இப்படி சொன்னீரே ஆண்டவரே, அப்படி பேசினீரே ஆண்டவரே, இப்படி சொன்னீரே ஆண்டவரே, அப்படி சொன்ன. இவர் பார்த்துக்கிட்டே இருந்தான். கண்ணை மூடி இருந்தவெல்லாம் கண்ணை திறந்துட்டான். அடுத்து கண்ணை திறந்தவெல்லாம் செருமனான் அப்படின்னு. இப்படி போய் 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 அந்த பிரசன்ஸே கெட்டு போச்சு. மூடி பார்த்தாரு, வாட் இஸ் திஸ், இது என்ன, இது வித்தியாசமா போதே. இந்த ஆள் ஜபத்தையும் இப்போ தான் நான் பண்ண பிரசங்கத்தில் 3வது பாயிண்ட்ல வந்திருக்கான், இன்னும் 10 பாயிண்ட்டுக்கு எப்போ வருவான் அப்படியே யோசிச்சாராம்.
இப்பொழுது சகோதரர் ஜெபித்து கொண்டிருப்பார், நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. ஆவியில நம்ம பாட்டு பாடுவோம். அவர் ஜெபிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம்? பாட்டு பாடலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அதே மாதிரி நான் வேற ஒன்றும் இல்லை, 14ஆம் வசனத்துல பார்வைக்காக நீண்ட ஜெபம் அது போயிட்டே இருக்கும். தண்டவாளங்களுக்கு முடிவே இல்லை. அது காஷ்மீர் டு கன்னியாகுமரி போயிட்டே இருக்கும், பிரிஞ்சு 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 பிரிஞ்சு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சில வீடுகளில் கூட இந்த 10 மணி ஜெபம்ட்டு பண்றாங்க பாருங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் தூங்கி பார்த்துருக்கீங்களா? வீடுகளில் இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதில் 2 பிள்ளை தூங்கிடும், அங்கேயே பெட்ஷீட் இழுத்து மூடிடும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பிள்ளைகளை ஷார்ப்பாக வச்சு அருமையாக சொல்லி கொடுத்து ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் 10 நிமிஷம் ஜெபம்னாலும் அந்த பிள்ளைங்க மைண்டில் வந்து என்ன செய்யணும்? அந்த ப்ரேயரோட எஃபெக்ட் தெரியணும். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பழகணும். ஜெபம் பண்ண பாட்டுக்கு எங்கிட்டோ போகக்கூடாது. ஒரு சிலர் பிரசங்கத்து லைன்லேயே இருக்க மாட்டாங்க, இவங்க வேற எங்கேயோ ஒரு ட்ராக்ல போயிட்டே இருப்பாங்க. செய்யக்கூடாது. ஷார்ட் அழகாக அப்படிங்க 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணா எலியா. அக்னி வந்துச்சா வரலையா? 2 வசனம் தான். 2 வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, அரை நிமிஷம் கூட வராது. நீர் தேவன் என்று நான் உடைய ஊழியக்காரர் என்று என்னுடைய ஜெபத்தை நீ கேட்டு அருளீர் என்று இப்பொழுது விளங்க பண்ணும். முடிஞ்சது. எத்தனை நிமிஷம்? அவ்வளவுதான். பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளுடைய வீடுகளை பட்சித்தல். அப்படித்தானே இருக்கு. விதவைகளுடைய வீடுல 2 அர்த்தம் இருக்கு. இந்த புருஷன் இல்லாத நேரத்தில் போறது, புருஷன் கைவிடப்பட்ட வீடுகளுக்கு போறது, புருஷன் செத்து போன வீடுகளுக்கு போறது. போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஊழியக்காரங்களாலும் சரி விசுவாசிகளாலும் போகக்கூடாதுன்னு சொல்லலை. போகலாம். நீங்க போகும்போது புருஷன் இல்லை, ஓகே. இல்லை புருஷன் அங்கே இறந்துருக்காரு, அந்த வீட்டில் புருஷன் கிடையாது, பிள்ளைகள் இருக்காங்க, இல்லை, ரைட், ஓகே. இல்லை நீங்க போகும்போது அந்த பிள்ளை கைவிடப்பட்ட ஒரு பிள்ளையா இருக்கிறா, ரைட். 2 நிமிஷம் 3 நிமிஷம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எதுக்காக ஜெபிக்கணுமா, நான் இந்த ரூட்ல வந்தேன். ஒரு விசுவாசியை டைரக்டா பாக்குறோம், வாங்க என்னன்னு கூப்பிட்டா நீங்க போறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லல. உள்ளே போகக்கூடாது, எடுத்து அடிக்கும் அப்படிலாம் இல்லை. போ, டைம் பார்த்தா பேசினா ஊழியக்காரங்கனா ரைட் பேசிட்டு போயிட்டே இருக்கும். இதை விட்டுட்டு அங்கே போய் காப்பி போட்டு சாப்பாடு சாப்பிட்டு அங்கேயே உட்கார்ந்து அப்படி பண்ணும்போது தான் ஊழியக்காரங்களுடைய ஊழியமும் கெட்டு போயிருது, விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் கெட்டு போயிருது. போகக்கூடாதுங்கிற அந்த வியூவே என்கிட்ட கிடையாது. போ, 2 நிமிஷம், 1 நிமிஷம், 5 நிமிஷம், ஓகே, நீ பாட்டு போயிட்டு திருப்பி 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 உன் அயலான் சலித்து போக மட்டும் அவன் வீட்டில் என்ன செய்யாத. அவன் காப்பி குடிச்சு கரெக்டாக காப்பி குடிக்கிற நேரத்தில் போகிறது, இப்படி இப்படி வந்தேன், சாப்பிட்ற நேரத்தில் போய் உள்ளே உட்காந்துக்கிறது. உனக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும். ஓ, இது சாப்பிட்ற டைம், இப்போ போனால் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இப்போ நம்ம போகக்கூடாது அப்படின்னு நமக்கு என்ன இருக்கணும்? மன பக்குவம் இருக்கணும். வீட்டில் ஆள் இருக்காது, தெரியும் இல்லையா, நம்ம எல்லாம் உலகத்துல தானே இருக்கோம், இப்போ போக வேண்டாம், ரைட். அப்படி போனாலும் உள்ள வாங்கன்னு சொன்னா கூட வீட்டில் போகாம வெளியே நின்று பேசிட்டு போகணும். விசுவாசிகளே சும்மா சும்மா நான் இப்படி போனேன் அப்படி போனேன், என் தம்பி என் தங்கச்சி எங்க அண்ணன் எங்க அக்கா இதெல்லாம் ஃப்ராடு, ஏமாத்து வேலைங்க. இப்படிலாம் நீங்க அப்படி பழகவே கூடாது. விதவைகளுடைய வீடுகளை பட்சித்தல் அவர்களுக்கு ஐயோ. அடுத்து 15ஆம் வசனத்துல, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்போ அவனை உங்களை காட்டிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாய். இப்ப உள்ள ஒரு பெரிய தோல்வியை சொல்றேன், கவனிச்சுக்கங்க. ஒரு விசுவாசிக்கும் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு மெயின் காரணம் சொல்றேன், யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு எதிரியாகும். பார்த்துருக்கீங்களா? நானும் ஒரு 27 வருஷமா இந்த சபையில சுத்திட்டு இருக்கேன் ஊழியத்தில். ஒரு 4-5 வருஷம் விசுவாசியா இருந்தேன். எந்த விசுவாசி ஒரு புதிய ஆத்மாவை கொண்டு வராங்களோ சபைக்குள்ள வந்துட்ட பிறகு யாருக்கும் தான் பிரச்சனை வருது, இந்த 2 தான் மோதுது. அது நானும் பார்த்தேன். நீங்க அப்படி கண்டிருக்கீங்களா? இவங்க அவங்களை கொண்டு வந்ததுனால இவங்க அதிகமா சுதந்திரம் எடுக்கிறாங்க. தூத்துக்குடியில் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு ஆளு ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தான். அவங்க எல்லாம் மார்க்கெட்ல கடை வச்சிருக்கவங்க, இவரும் கடை தான் வச்சிருக்காரு. கொண்டு வந்துட்டு இந்த விசுவாசி என்ன பண்ணிட்டாரு, ஒரு லோன் எடுக்கிறதுக்கு அந்த விசுவாசிய ஷூரிட்டி கையெழுத்து போட சொல்லிட்டாரு. போட்டாச்சு. இவன் பணமே கட்டல, யாரை பிடிச்சுக்கிட்டான்? விசுவாசியை பிடிச்சுக்கிட்டான். அந்த புது விசுவாசியை பிடிவிட்டான்.
இப்ப இவன் பணம் கட்டாம இவன் ஓட, புது விசுவாசி பணம் கட்ட, புது விசுவாசி வீட்டில் பயங்கர பிரச்சனையாகி நீ அந்த கோயிலுக்கு நினைச்சக்கூடாது. எப்படி இருக்கும்? விசுவாசிகளை நீங்க கொண்டு வந்து விட்டுட்டு நீங்க ஒதுங்கிடணும். அவங்கள எங்க விட்டுறணும்? நேர தேவன் பக்கத்துல திருப்பி விட்டணும். ஊழியக்காரங்களே ஒரு விசுவாசியை தாம் பக்கத்தில் இழுக்கக்கூடாது. அநேக ஊழியக்காரங்க தாம் பக்கத்துல விசுவாசிகளை இழுக்கிறதுனாலதான் இவங்க காலத்துக்கு பிறகு அந்த விசுவாசி அங்க நிக்கிறது இல்லை. அவங்கள நம்ம கொண்டு வந்து எந்த பக்கம் திருப்பணும்? சியோனுக்கு போகிற வழியில திருப்பணும். ஏசாயால அப்படி ஒரு வசனம் இருக்கு. தேசாதிபதிக்கு செலுத்த வேண்டிய ஆடை நீ எங்க திருப்பு? சேலாப்பட்டணம் துவக்கி எல்லாம் சேர்த்து அதை எங்க அனுப்பு? எங்க இருக்கு? ஏசாயா 16:1. தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலாப்பட்டணம் துவக்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து சியோன் குமார்த்தியின் மலைக்கு அனுப்புங்கள். அதான் நீ சேலாப்பட்டணம் துவங்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து ஆத்துமாக்களை சந்திச்சு நீ கொண்டு வந்து உனக்கு நேரம் வச்சுக்க கூடாது, இல்ல ஊழியக்காரங்களுக்கு நேரம் வச்சுக்க கூடாது. எங்க நேரம் அனுப்பு? சியோனுக்கு, தேவனுக்கு நேரம் திருப்பு. அவன் அதுக்கு பிறகு அவன் விசுவாசம், பரிசுத்தம், தெய்வீகம், ஆவிக்குரிய பிரதிஷ்டை, இப்படி அவன் ஆண்டவரை நோக்கி போட்டும் பயணம். இவங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்களா? அந்த வசனம் மத்தேயுல 23 சொல்லப்பட்ட வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அங்க அழகா சொல்லியிருக்கு. இவங்க என்ன செய்யறாங்க? அந்த ஜனத்தை சமுத்திரத்தையும் உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி வாங்க, சிபிஎம் வாங்க, சிபிஎம் வாங்கன்னு சொல்லிட்டு சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி திரிஞ்சு ஆத்மாவை பிடிச்சிடுறது. பிடிச்ச பிறகு இவங்க என்ன இல்லாம நீங்க அங்க போக கூடாது, என்ன இல்லாம இங்க வரக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆத்மாக்கள் நெஞ்சிடறோம், நரகத்தின் மகனா மாத்திரம். அப்படி செய்யக்கூடாது. அடுத்த மத்தேயு 23:25 படி, மயக்காராகி வேதபாரகரை பரிசேரே உங்களுக்கு ஐயோ, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இது எதை காண்பிக்கிறதுனா, உள்ளுக்குள்ள வெளியே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான பிரச்சனை. அடுத்து மார்க் 9:14. பின்பு அவர் சீசரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். இங்கே வேதபாரகன் தர்க்கிக்கிறவர். எதை எடுத்தாலும் தர்க்கம். சில வீடுகளை பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கோர்ட்டு தான். வீடு எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? கோர்ட்டு தான். ஒரே வாக்குவாதம். யாரு போனாலும் உடனே இதை நீங்க சரிப்படுத்துங்க. சரி, ஊழியக்காரன் போறான், சரி பரவாயில்ல, நீ கேட்கிற கேள்விக்கு சரி. ஒரு விசுவாசி வந்தா என்ன நீங்க கேளுங்க இவங்க பண்றத, உடனே அதுக்கு ஒரு பஞ்சாயத்து. அது முடிஞ்சது. ஒரு உலகத்து மனுஷன் வர்றான், அவன்கிட்டையும் போய் என்ன செய்யற? கோர்ட்டு. அப்படி அல்ல. நீ எப்பவும் இந்த தர்க்கம் பண்றது ஒரு வியாதி. உங்களை எத்தனை பேருக்கு அந்த வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த வியாதி சபையில சோமானாதான் நல்லா இருக்கும். 1 தீமோத்தேயு 6:4. 1 தீமோத்தேயு 6:4. அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றுமறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். நோய் கொண்டவன், தர்க்கங்களை பற்றி நோய் கொண்டவன். நமக்கு இந்த நோய் இருக்கக்கூடாது. தர்க்கம், எதுக்கு எடுத்தாலும் தர்க்கம். நல்ல ஆவிக்குரிய காரியனாலும் தர்க்கம், பூமிக்குரிய காரியனாலும் தர்க்கம், வீட்டு காரியனாலும் தர்க்கம், வேலை காரியனாலும் தர்க்கம், பிள்ளைகளுடைய காரியனாலும் தர்க்கம். எதுக்கு எடுத்தாலும் தர்க்கம் பண்ணக்கூடாது. நீ தர்க்க சாஸ்திரி கிடையாது. நீ தர்க்கம் பண்ணிட்டே நின்னா உன்னுடைய ஜீவியம் முழுவதும் இப்படிதான் இருக்கும். ஒருத்தன் கூட சாட்சி சொல்ல மாட்டான். செத்து போனீன்னா, செத்து போனா ஒரு 4 பேர் நல்ல சாட்சி சொல்லணும். சொல்லுவானா? செத்தா உன்னைய பத்தி யாராவது சாட்சி சொல்லுவாங்களா? போயிட்டானா நல்லது போச்சு, சபைக்கு ஒரு தொல்லை ஓஞ்சி போச்சுமா, அந்த குடும்பம் இனிமேதான் என்னது நல்லா இருக்கணும், அவன் போயிட்டானா அப்படி சொல்லக்கூடாது. உன்னை பத்தி ஒரு புகழ்ச்சி உண்டாகணும். பரலோகத்திலும் புகழ்ச்சி உண்டாகணும், சபையிலையும் ஒரு புகழ்ச்சி உண்டாகணும், ஜனங்கள் மத்தியிலையும் ஒரு தேவனுக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாகும். தர்க்கம் பண்ணாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க நீங்க வக்கீலா போயிருக்கலாமா, ஏன்னா இவன் அப்படி கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது.
ஒரு சிலருக்கு பைபிள்லேயே சில கேள்விகள் இருக்கு, நியாயமான கேள்விகள் இருந்தால் பரவாயில்ல. அடுத்ததாக லூக்கா 11:44. மாயக்காராகிய வேதபாரகரை பரிசேரே, உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். மறைந்திருக்கிற பிரேத குழிகள், அவைகள் மேல் நடக்கிற மனுஷனுக்கு அவைகள் தெரியாது. உங்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தாறுமாறெல்லாம் பேசக்கூடாது, வார்த்தைகள் ரொம்ப கவனமா பேசணும். உங்க பிள்ளைகளை கூட பேரண்ட்ஸ் தவறான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பக்தி விருத்திக்கு அல்லாத ஒரு வார்த்தை கூட உங்க பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அது அந்த பிள்ளைகளுடைய மைண்ட்ல போய் அப்படியே என்ன செஞ்சுக்கும், பதிஞ்சுக்கும். நாளைக்கு அதே வார்த்தையை அந்த பிள்ளை இன்னொரு ஆள்கிட்ட என்ன செய்யும், பேசும். நீங்க ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை வெளியே விளையாட விட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுடைய பேச்சு பழக்கம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்துடும். கெட்ட வார்த்தை பேசிடுவாங்க, தவறான வார்த்தைகள் பேசி பழகிடும். அவங்க எல்லாம் ஃப்ரீயா பேசுவாங்க, அப்படி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை ஒரு சிலர்லாம் வீட்டை விட்டு சாயங்காலம் கூட என்ன செய்ய மாட்டான், உள்ளுக்குள்ளதான் விளையாட விடுவான், வெளியே விளையாட மாட்டான். ஏன்னா அந்த பிள்ளைகளோட சேர்ந்த உடனே பேச்சு மாறிடும். அவ்வளவு. அதுபோல ஒரு சிலருடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சிலர்லாம் சில பிரச்சனைகளை போய் பேச போனா அப்படியே கெட்ட வார்த்தையை நம்மகிட்ட அப்படி சொல்லி காட்டுவாங்க. அப்போ இவங்களுக்கு அது என்ன இருக்கு, அதை பேசக்கூடாதுங்கிற அறிவு இவங்களுக்கும் இல்லை. தன்னை பத்தி இப்படிலாம் பேசினாங்கன்ட்டு வரிசையா சொல்லிடுவான். அப்படி வரக்கூடாது. அப்போ உனக்கு அந்த பழக்கம் இருக்கு. அவருடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. ஆனா வெளியே தெரியாது. வெளியே பார்த்தா அப்படியே ஒன்றும் தெரியாம இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருப்பான். அது அவைகளின் மேல் நடக்கிறவனுக்கு என்ன தெரியாது, உள்ள ஒரு பிரேத குழி இருக்குன்னு தெரியாது. உள்ளுக்குள்ள இருக்கு. சமயம் வந்தாதான் அது என்ன செய்யும், வெளியே வரும். அப்படி நமக்குள்ள சில பொல்லாத சுபாவங்களை மறைச்சு வச்சுக்கிட்டு வாழக்கூடாது. லூக்கா 19:47. அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடி எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய மைண்ட்ல இவன் எப்ப சிக்குவான், இவன் எப்படி மாட்டுவான், இவனை எப்படி கவுத்தலாம், எந்த வார்த்தையில பிடிக்கலாம், எந்த வார்த்தை பேசினா இவர் மாட்டுவாரு, கொலை செய்ய வகை தேடிட்டே இருக்கிறது. கொலை செய்யுங்கிறதுல இன்னொரு அர்த்தம், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலைவா. பகைக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா, குற்றம் சொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, என்ன சொன்னா இவனை குற்றம் சாட்டலாம், வார்த்தையில சிக்க மாட்டானா, அப்படிலாம் ஒரு சிலர் வகை தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய மைண்ட் ஃபுல்லா அப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்கும். சில சபைகளில் உள்ளவங்க கூட அப்படித்தான் இருக்காங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், அவன் என் பிரசங்கம் எழுதுறானா இல்லை எனக்கு ஆப்போசிட்டா லெட்டர் எழுதுறானே தெரியலையப்பா. அவர் சொல்றாரு, ஒரு கூட்டத்தில் அநேக ஜனங்கள் நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருக்காங்க, இவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு. அவர் சொல்றாரு, இவன் பிரசங்கத்தை எழுதுறானா இல்லை எனக்கு ஆப்போசிட்டா லெட்டர் எழுதுறானா என்னன்னு தெரியலையே, இவ்வளவு வேகமா எழுதுறானே, நானே மெல்லதான் பிரசங்கம் பண்றாங்க, இவ்வளவு வேகமா எழுதுறான்னா அப்போ வேற என்னெல்லாமோ எழுதுறான் போல் இருக்கேன்னு. எப்படி பிரசங்கத்துல கூட அப்படியே கேட்ச் பண்றதுக்கே பாயிண்ட் ஏதாவது விடுவாரா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீ இதுக்காக நீ அவங்க முழு மைண்டும் யாரை கொலை செய்யணும், இயேசுவை கொலை செய்ய வகை தேடிட்ட, பகைக்கிறதுக்கு வகை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியானால் நீ ஒரு வேதபாரகன். கடைசியாக யோவான் 8:3. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தினாங்க. இந்த பரிசேயருடைய வேலையே, இந்த வேதபாரனுடைய வேலை என்னன்னா, யார் எங்க தப்பு பண்றானோ அவனை பத்தி நேர கொண்டு வந்து ஊழியக்காரங்கிட்ட சொல்றது, விசுவாசிட்ட சொல்றது, எல்லாத்தையும் சொல்றதுதான் இவனுடைய வேலை. எங்க என்ன நடக்குதோ உடனே இவன் தான் ரிப்போர்ட்டரு. இலங்கையில ஒருத்தர் செத்துப்பிட்டாங்க. செத்து போன உடனே இப்போ காலையில சீக்கிரமா அடக்கம் பண்ணணுங்கிறாங்க. இப்ப நைட்ல போய் எங்க போய் சொல்றது, யார்கிட்ட போய் சொல்றது, எத்தனை வீட்டுல சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் சொன்னாரா, அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லிருங்க, என்ன ஆனாலும் சரி, தலையே போனாலும் சரி, நைட்டுக்குள்ள எல்லாரும் வீட்லயும் நெஞ்சிருவாங்க, அவங்க சொல்லிடுவாங்க. போஸ்ட் மாஸ்டர் இல்லைன்னா ரேடியோ டியூன் திருப்பி விட்டா போதும், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாவனம் ஸ்டார்ட் ஆயிடும். இருக்கா
எங்கேயோ ஒரு பொண்ணு அவ தவறு, சிந்தையில தவறோ எண்ணங்கள்ல தவறோ பணத்துக்கோ என்னத்தையோ அவ செஞ்சுட்டு போறா. இவன் போய் அவளை பிடிச்சிட்டு வரான். வா உன்னைய பிடிச்சிட்டு வந்து ஏசிட்டு உடனே. நம்ம ஆளுங்களுக்கு இப்படிலாம் குற்றம் சாட்டக்கூடாது. ஒரு விசுவாசியை பத்தி இன்னொரு விசுவாசி என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லவே கூடாது. நீ போன பிறகு உன்னைய பத்தி இன்னொருத்த வந்து நினைஞ்சிட்டு போவான். நீ எந்த அளவின் படி அளக்குறியோ அதே அளவுபடி இது இன்னொருத்தன் சொல்லிட்டு போவான். இவங்க எல்லாரும் போய் அவளை கொண்டு போய் இயேசுவின் இடத்துல விட்டு, நீர் என்ன சொல்லுகிறீர் ரபி, நீர் நாங்க இவளை கையும் மையமா பிடிச்சிட்டோம், நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுக்கு காரணம் என்னன்னா 6ஆம் வசனத்துல அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அப்ப இயேசு சொன்னாரு, உங்கள பாவம் இல்லாதவன் முதலாவது என்ன செய்ய, கல்லெறின். ஒரே ஓட்டம் ஓடிட்டான். அப்ப இவன் அவ்வளவு யாரு, பாவம் உள்ளவன். பாவத்தை தனக்குள்ள வச்சுக்கிட்டு மற்றவனை பத்தி பாவத்தை பத்தி நீ இப்ப நியாயம் கேட்க வர. முதலாவது நம்முடைய ஜீவியத்தில் இந்த வேதபாரகன் தான் சிலுவையில் அறையிறதுக்கு முதல் காரணம். இவங்க தான் போய் 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 கிளப்பி விட்டது. சொல்லுங்க பாப்போம் 12 பாயிண்டோ. நான் சொன்ன இன்சிடென்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கும், வசனம் எல்லாம் ஞாபகம் இருக்காது. நான் சொன்ன சம்பவங்கள் கதைகள்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கள்ள எழுத்தாணி. வேதபாரகனுடைய கள்ள கணக்கு, கள்ள கையெழுத்து, சொத்து கித்து மாத்தி எழுதுறது, வீடு வாசலை மாத்தி எழுதுறது, கணக்கை மாத்தி எழுதுறது. ரெண்டாவது சத்தமா பரவாயில்ல, எல்லாரும் எழுதி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மனுஷரை பிரியப்படுத்து. அடுத்து போதனை. ரெண்டாவது என்னது, போதனை. அதிகாரம் உடையவராக போதித்தார். இவங்கெல்லாம் என்னது, மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி வலு வலுன்னு பேசுறது. அடுத்து அப்சுலோமின் ஆவி. நீதி. உங்களுடைய நீதி அதிகமாகிவிட்டால். அடுத்து பாரம்பரியம். அடுத்து சுகபோகம். அடுத்து மற்றவர்களை பல பாடுபடுத்துகிறது. அடுத்து மோசையின் ஆசனம். அடுத்து ஐயோ. அடுத்து தர்க்கம். அடுத்து மறைந்திருக்கிற பிரேத குழிகள். கொலை செய்ய வகை தேடுதல், குற்றம் சுமத்த காரணம் தேடுதல். ஆனால் பாவம் உள்ளவர்கள் இவங்க தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதுக்கு பல காரணங்கள்ல ஒரு கூட்டம், பல கூட்டம் இருந்துச்சு, அதுல ஒரு கூட்டம் இவங்க. நம்முடைய ஜீவிதத்தில் இந்த வேதபாரனுடைய வாழ்க்கை இருக்கா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிடம் டைம் தரேன். இந்த 12 பாயிண்ட் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். நம்முடைய ஜீவியத்திலேயோ ஊழியத்திலேயோ நம்முடைய பேச்சுகளையோ நடவடிக்கைகளையோ நம்முடைய ஆவியிலேயோ ஆத்மாவிலேயோ சரீரத்திலேயோ எங்கேயாவது இந்த வேதபாரர்கள் இருந்தா, வேற யாரும் சிலுவையில் அறையில, நாம் தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்தவர்கள். கர்த்தாவே, என்னுடைய ஜீவியத்தில் உள்ள இந்த குறைகளுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். தேவரீர் இந்த காரியங்கள் எனக்குள்ள குறைவு இருக்கிறதுன்னு நான் உணர்கிறேன். கிருபையா என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், உம்முடைய கிருபையினால் என்னை மன்னித்து என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். முடிந்தால் முழங்கால் போடலாம்.